இடத்தில் நண்டு முடிப்பேன். இதே நாராயணா நாராயண ஆவியூர் கார்த்திகனுக்கு மட்டும் நாராயண சொல்ல தெரியுமா? எனக்கு சொல்ல தெரியாதா? சாமி இங்க வாங்க. ஏன்னா உண்மையான நாரதர் நீங்க தான். ஏன்னா நாரதர் விரதம் இருந்து உங்களை பார்த்தா 8 நாள் கஞ்சி குடிக்காத ஆள் மாதிரி இருக்கியா? ஏய் நீ தினமும் ஆப்பிள வெட்டி வெட்டி திங்கிற ஆள் மாதிரி இருக்கியா சாமி? இல்ல ஆவியூர் கார்த்திகை மட்டும் கொண்டைய போட்டு மண்டைய போட்டு வருவாரா? இல்ல எங்களுக்கு போல தெரியாதா? நாராயணா நாராயணா. எதுக்கு நீ தேவையில்லாம ஆவியூர் கார்த்திகேயன் பேசுற? அந்த பையன் பாட்டுக்கு பேசாம இருக்கா? தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாது? ஆவியூர் தபுல்வத்துவான் ஐயா கணேசன் சார்பாக பாரபத்தி தபுல்வத்துவான் கணேசன் சார்பாக 101 நன்றிங்கய்யா. நாராயணா நாராயணா. நீ யாரு முதல்ல? நீ போடா பேசாம. உனக்கு என்ன தெரியும்? மரியாதை. நீங்க யாருங்க? நீ யாருன்னு கேட்டேன். அபிஷேக பிரியா சிவா, அலங்கர பிரியா விஷ்ணு, சாஸ்திர பிரியா சூர்யா, கடி பிரியா கந்தா, கலக பிரியா நாரதா என்பது நாமதயம். நீங்க சொல்லுங்க. அழகுமய மருதமுனி முனியாண்டிமய ராதா ஆவியூர் கார்த்திகேய தோப்பூர் கண்ணு காடமங்கலம் முருகன் எல்லாரும் வந்திருக்கிறோம். ஐவழி தந்திகள் சொல்லப்பட்ட 2 மரபுகள் தோன்றி சூரியன் சந்திரன் அக்னி சொல்லக்கூடிய 3 மரபுகள் தோன்றி அதிலிருந்து ரிக்கி அஜூர் சாமதம் சொல்லக்கூடிய 4 வேதங்கள் தோன்றி 4 வேதங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்புன்னு சொல்லப்பட்ட 5 பஞ்சபூதங்கள் தோன்றி 5 பஞ்சபூதங்கள் மரம் தென்னை மரம் புளிய மரம் மஞ்சள் இழந்த மரம் இழந்த முள்ளு கருவேப்பிலை சீமகருவல எல்லாம் தோண்டி பெருங்குடி வளையங்குளம் கருப்பசாமி கோயில் இழந்த குளம் பாரப்பத்தி எலியார்பத்தி ஆவியூர் மண்டல்னாரு அப்படியே காரியாவட்டி திலவதி டீ ஸ்டால்ல போய் ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே மருதங்குடி வண்டியில போய் அப்படியே காரியாவட்டி கல்லுப்பட்டி கருக்காப்பட்டி அத்தம்பட்டி பித்தம்பட்டி உண்மையிலே இந்த உண்மையான நாரதருக்கு இந்த மாலையை போட்டது நான் சந்தோஷப்படுறேன். அவரே மாலையை தூக்கியா? அப்பதான் அவளை தூக்க முடியா? மாலையை தூக்கியா? காரியாவட்டி கல்லுப்பட்டி கருக்காப்பட்டி அத்தம்பட்டி பித்தம்பட்டி செவல்பட்டி பாம்பாட்டி வையம்பட்டி தென்னம்பட்டி ஓடப்பட்டி மேலப்பட்டி ஆவத்திரம்பட்டி அரசவட்டி எர்ணாம்பட்டி சவுடாரப்பட்டி வளையவட்டி குள்ளாரப்பட்டி கோடாங்கி வட்டி ஆண்டி வட்டி உசுலம்பட்டி மங்கம்பட்டி சிந்துவட்டி புளுத்திப்பட்டி புழுதி கிளப்புற அளவுக்கு போயிருக்கீங்க. நாராயணா நாராயண மச்சா கூர்மா வரகா வாமன நரசிம்ம வளராமா பரசுராமா ராமா கண்ணா கல்கின்னு சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகனின் பாட்டன் பரந்தாமனின் பேரனாகப்பட்ட நானே நாரதர் என்று நாமயத்திற்கு சொந்தக்காரன் நான். நாங்களும் ரேசு அரிசி சீனி சக்கரை கோதுமை ரவா எல்லாமே வாங்கி வீட்டுல கொடுத்து போட்டு அங்க இருந்து பஸ் ஏறி வண்டி ஏறி பாரபத்திக்கு வந்து இங்க இருந்து மழை பெய்யும் தெரியாம எல்லாம் வேதம் போட்டு காசை வாங்குறதுக்காக என்ன நாராயண நாராயண அனிமா மகிமா கரிமா லகிமா பிரகாப்தி பிரகாமி நீசத்து வசித்துமல்ல அஸ்மா சித்துக்களையும் கற்ற உணர்ந்தவன் நாங்கள். வாதமடைக்கு நாவடைக்கு கஞ்சா வன்பா ஆலமல் பொருள் மாதவன் நின்று திணிங்க நலம் ஒண்ணு கண்ணு மனம் உரிய எல்லாமே உரிய 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 தேனா ஊத்தி கையில ஊத்தி நக்குவான் நக்குவான் பிராணன் வியானன் உதாரண சமணன் நாகன் கிரிகிரன் கூர்மன் தேவதத்தன் தனஞ்ச சொல்வே 10 வாய்க்கிளை உடக்கிலே அடக்கி தன்னை அடக்கி தானே அடக்கி இந்த உலகத்திற்கு பெரிய விருட்சகமாக திகழக்கூடியவன் இந்த முனிவனாகப்பட்டவன். அடக்கி 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 ஒரு ரோட்டுல போய் மூத்தத்தை பெஞ்சு வெளியே போய் என்னென்னமோ செய்வோங்க. நாங்களும் உங்களோட போக முடியாது. செல்வத்தில் செல்வம் காரியாவட்டி கறிக்கடை செல்வம் அதுவும் தெரியும் எங்களுக்கு. தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட பொண்ணு ஆறாது நாவினால் சுட்ட பொண்ணு ஆறாது கம்பி சுட்டா கூட ஆறாது ஆறவே ஆறாது மருந்து ஓட்டாத்தான் ஆறும் ஆறும் ஆறும். தொட்டனைத்து மணக்கணி மாந்தருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவன். ஆமாங்க கம்மாய் வத்தல மழையும் பெய்யல இன்னும் நாத்து பாவல பொட்டாது நாத்து பாவி ஆவணில அவிப்பத்தில் நட்டு தை மாதம் அறுத்து சித்திரை மாதம் உழவு செஞ்சு திருப்பி பருத்தியை பதிச்சு அப்புறம் அதுக்கு களை எடுத்து அப்புறம் பருத்தி எடுத்து காரியாவட்டில போட்டு அதுக்கப்புறம் ஒரு கோட்டு 18-48 வாங்கி குடிச்சு போதையில அந்த மடம் யாதரின் யாதரின் இனிங்கியா நோதல் அதனின் அதனின் இல்லை என்று சிங்கத்தை சாச்சு முடியப்பா. சிங்கத்தை அந்தரைக்குப்பா வண்டி எடுத்து போனா 6 மணிக்கு வண்டி எடுத்து போறியா ராதாகிருஷ்ணன் விட்டுட்டு ஓடி போறியா? நீ ஏன் இந்த பாடு கொடுத்துற? காரணம் இருக்கா இல்லையா? தங்களை நாரதர் என்ற போட்டி இருவருக்கும் உருவாகிறதா? யார் நாரதர் யார் நாரதர் அப்படின்னு காணுமா இல்லையா? நீங்க எந்த ஒரு நாரதர்? கோவிந்த நாம சங்கீர்த்தனம் குடிகொண்டு நெஞ்சம் தான் பெருமாளையும் பெருமாளையும் நாராயணா என்னும் பாராயணும். எப்படி எப்படி சமந்தது எப்படி சக்கரவழி கிழங்கு மா
ஆமா சமந்தது இப்படி. இங்க வா நீ வாடா. இவனை நாரதன் சொன்னவே நீ தானடா. இவர் சொல்லுகின்ற அந்த வரிகளில் அர்த்தம் உண்டு, நான் விளக்குகிறேன். சொல்லுங்க. எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி அப்படின்னா, தங்கச்சி மக வயசுக்கு வந்துட்டா, தாய்மாமனுக்கு போன் அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அவன் கேட்கிறேன், எத்தனை மணிக்கு வயசுக்கு வந்துச்சு, தேதியை குறிச்சு வச்சுட்டியா, நல்ல நேரம் பார்த்தையா, சடங்கு சுத்த எவ்வளவு வரணும், உனக்கு என்ன சீர் செய்ய முடியும், அதான் எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி. சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னா சக்கரவள்ளி அவிச்சு கொடுக்க சொல்றாங்க ரத்தம் ஊடுறதுக்காக. உலக ஒண்ணே எதை சொன்னாலும் நீங்க எந்த ஒரு நாரதர்? நீ பொழைச்சுக்கோ. நீ போ. நான் பூலோக நாரதர். தேவலோக நாரதர். நான் பூலோக நாரதர். கூடு விட்டு கூடு பாயக்கூடிய தன்மை வாய்ந்தவன். நான் வீடு விட்டு வீடு வாய்வேன். ஒரு கூட்டிலிருந்து மறு கூட்டுக்கு பாயக்கூடிய தன்மை எனக்கு இருக்குது. ஒரு வீட்டுக்கு இருந்து இன்னொரு வீட்டுக்கு பாயவே ஆன்லைன்டா. ரோக்கரா? பெரிய ரோக்கர்ல எக்காலாக்ஸ். வெள்ளை கடை உடுத்து வெள்ளை பணிமூன்று வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் என்னை சரியாசனம் வைத்த என் தாய் கலைமகள் சரஸ்வதி நளிந்தினி வெள்ளையம்மாள் சொல்லக்கூடிய என் தாயின் பாதத்தை வணங்கியே இந்த பூமியில இறங்கியிருக்கேன். எங்க அம்மா வெங்காயம் போடுங்க, பருத்தி எடுக்கும், நாத்து நடும், எல்லாமே வேலை செய்யும். மருதாகி பிறந்த மருதமணி நான் தான். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. மருதங்குடி இருந்து காரியாவட்டி வர வைத்தாய் லட்சுமி. அது அந்த பெட்டி கடைக்கார ஒம்பளை எதுவும் மருதங்குள்ள இருந்து அந்நேரத்துல வந்து அவன் முண்டை தேவலோக நாரதர் என்றால் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் உங்களிடம். கேளுங்க. போட்டிக்கு சார் தயார். நீங்க எவ்வளவு ராமாயணம் மகாபாரதம்? எவ்வளவு ராமாயணம் இல்ல, ஒரு ராமாயணம் தான் சொல்லுங்க. ஒரு ராமாயணம் தானா? எவ்வளவு ராமாயணம்? கேள்வி கேள்றேன். அப்ப ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு வச்சிருக்க முடியுங்க. நான் 2400 பாட்டு என் தெரியல. ராமாயணம் மகாபாரதம் 2 இதிகாசங்களை சிவரகசியம் ஒன்றை கொடுத்தார், அது மறைக்கப்பட்டுள்ளது. பூமியிலே சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவ சிந்தாமணி, வளையாபதி, குண்டலேபிசி 50 காப்பியங்கள், 50 சிறுங்காப்பியங்கள், 10 பாட்டு 8 தொகை. 10 பாட்டா? 2400 பாட்டு என் தெரியல ஏத்தி வச்சிருக்கேன். நீங்க மணிமேகலை மறந்துருந்தீங்க. மணிமேகலை, பவதராணி, சத்யபிரியா, ஜெயபிரியா, எல்லாமே தெரியும். பவ தாரணி சொல்லுங்க. பவராணி உங்கள்ட்ட பரிசோதனை. சத்யபிரியா, ஜெயபிரியா, புவனா, ரதிதேவி, எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேங்க. பல்லு எடுத்துடுவேன். என்ன கேட்கணும் அதை மட்டும் தான் கேட்கணும், பதில் சொல்லணும். நீ பேசாம இங்க நிக்கிற. நான் கேட்கிற கேள்விக்கு கேளுங்கள். ராமாயணம் மகாபாரதம் கடந்து குடுத்து 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 இருப்பாங்க. புறங்கையால அற வாங்கிட்டு போறான்டா. இப்ப கேட்கறதுக்கு மட்டும் பதில சொல்றா. முதல்ல என்ன நீ கேட்கறதுக்கு கேள்வி இல்ல. கார்த்திகேயனா என்ன பதில் சொல்ல கேட்கறதுக்கு மட்டும் பதில மட்டும் சொல்லு. கேள்வி இல்ல, நான் சொல்றது நீங்க ஒரு ஆள் மட்டும் கேட்கறது. ஆவிர் கார்த்திகேயனை கூட்டு பார். ஒரு ஆளே உங்களால தங்க முடியாது. இதுல வர சொல்ல டேய் ஒரு ஆளே தாங்க முடியாது உங்களால. 2 பேர் வந்தோம்னா வச்சுங்க இங்கனே முண்ட முடியாம கிடந்து போயிருவீங்க. முதல்ல தெரியுங்க. உங்க கேள்வியை நான் கேக்குறேன் பாருங்க. நான் கேள்வி மட்டும் தான் நான் கேட்பேன். பதில் என்ற வார்த்தைக்கு நம்மட்ட இடமே. பதில் சொல்ல வேண்டாம், நான் சொல்ற விஷயத்தை சொல்லுங்க. கசரதபர வள்ளினம். அதான் சொல்லிட்டீங்களா? அப்புறம் அதுக்கு அதான் நீங்க சொல்லிட்டீங்களா? அப்புறம் அதுக்கு அதை வேற. கசடதபர வள்ளினம். ஏய் பேச போட்டு வந்தீங்கள, உனக்காக எவ்வளவு தம் கட்டி நான் பதில் சொன்னேன். கசட தவிர என்னடா நம்மளுக்குள்ளே போலாம். சொல்லுடா. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. மரியாதை. கசட தவளை. அது என்ன தவளை? கசட தபர வள்ளினம். வள்ளினம். ஞங்கன நமனம் வள்ளினம். எவரும் வரல. போட்டின் வந்து விட்டால் சிரிக்க கூடாது என்னை பார்த்து. நாங்களும் கோபத்தோட கேள்வி கேட்டு ஞங்கன நமனம் வள்ளினம். நமன வரல விடுங்க. யாரால வரல இடையிடம் எவ்வளவுமே வரல. நேர் தேமாங்காய், நிலைநேர் புளிமாங்காய், நேர்நிலை கூவிலும், நிறைநேர் கழிவிலும், எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லக்கூடிய ஐவகை இலக்கணம். என்னடா அவர் சொல்றது மட்டும் சொல்லு, நான் விட மாட்டேன். அவர் இன்னொருத்த சொல்றத நான் சொல்லி பழக்கமே இல்ல. சரி, நீங்க என்ன இப்ப ராமாயணத்துல நிறைய விஷயங்களை அவரை கேட்பான். ராமாயணம் ஒன்று நடந்துச்சு இல்லையா? ராமாயணத்தோட கதாநாயகன் யாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். தெரியும்டா. அப்ப எதுக்கு தெரிஞ்சதை ஏன்டா கேக்குறீங்க? தெரிஞ்சப்ப மதுரை போறதுக்கு வழி எதுன்னு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே போய் கேக்குற கிறுக்குத்தனமா. சரிங்க. மகாபாரதத்தோட கதாநாயகி யாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாத கேட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க?